ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு கடலையை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். எல்லாருமே இந்த கருப்பு உளுந்து வந்து சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஒரு ரெசிபி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இது போல் கருப்பு உளுந்து வந்து எடுத்துகிட்டு ஒரு வாணலியில் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமான கொரப்பாக அரைச்சா போதும். நம்மளோட சேனலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ரெசிபி சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு அது போல் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அது கூடவே ஒரு 3 ஏலக்காய் இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஃபைனாக வேண்டாம், ஓரளவுக்கு இதுவும் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்தளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வாணலியில் நெய் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருப்பு உளுந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது போல் நல்லா வறுத்துக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்து வறுக்கும் போது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது போல் கைவிடாமல் கிண்ட அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே வாணலியில் 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்தோமோ அந்த அளவுக்கே வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை வெள்ளை ரெண்டுத்தில் எது வேணால் சேர்க்கலாம். ஆனால் வந்து ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு கம்பி பதம் எதுவும் இல்லை. இந்த வெல்லம் வந்து இதில் கரையிற அளவுக்கு வேக வச்சா போதும். இது போல் இதை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு 1 கல் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். உப்பு எதுக்காகனா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கேஸ் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துருக்க அந்த கருப்பு உளுந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து இது போல் கைவிடாமல் கிண்ட போகிறோம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டி எதுவும் சேர்க்காத அளவுக்கு அந்த கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இது போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப அடுத்த மாவு எடுத்து அதில் போடுங்க. ஏன்னா ஒரே டைமில் போட்டிங்கனாக்கா இது ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். ஸோ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கனாக்கா இது போல் நம்ம எந்த அளவுக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெள்ளத்தோடு சேர்த்து அந்த மாவு நல்லா வெந்திருக்கு. நல்லா இது போல் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறதால நல்லா வெந்துடும். இப்போ நான் ஒரு 50 ml அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ஓல் டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 50 ml அளவுக்கு வந்து கீ சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் சேர்த்த நெய்யே போதுமான அளவு. இதை நம்ம உருண்டை பிடிக்கும் போது தனியாக நெய் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் இது போல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாவில் எல்லாத்துலேயும் இந்த நெய் வந்து படுற அளவுக்கு. இது எதுக்காக சேர்க்குறோன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஹீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நெய்யால் உங்களுக்கு எந்த ஹீட்டும் வந்து இருக்காது. ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாணலியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இது போல் அந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி, பாதாம், நட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ரை பண்ணி அதில் போட்டுக்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் வந்து பாதாம் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா முந்திரியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பல் அளவுக்கு பாதாம், 5 பல் அளவுக்கு முந்திரி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதில் இப்போ அந்த நட்ஸ் இதில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே கேஸ் ஆன் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ரொம்ப ஆறணும்னு இல்லை, ஓரளவுக்கு இது சூடாக இருக்கும் போதே தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்களா, இப்போவே வந்து உருண்டை இது போல் பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது நமக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம ட்ரை பண்ணால் நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு லட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நான் உங்களை வேறு ரெசிபியில் பார்க்குறேன். ஸ்டே டியூன். பாய்.